இங்க ஏன் நடந்துச்சுன்னு சொல்றது இல்ல. அப்ப அந்த இடத்துல நடக்கணும்னு நினைக்கிறீங்களா? அந்த இடத்துல ஏன் நடக்கலைன்னு நினைக்கிறீங்களா? வெளிநாட்டுக்கு போற அந்த குஜராத்ல இருந்து பறந்து போற விமானம் மட்டும் ஏன் வெடிச்சதுன்னு கேட்பீங்களா? எல்லாரும் போற பேருந்து விபத்துக்குள்ளால இந்த பேருந்து மட்டும் ஏன் விபத்துக்குள்ளாச்சுன்னு கேட்பீங்களா? அப்படி கேட்கறதே தப்பு. எல்லா கூட்டத்திலையும் மயங்கி விழுந்தாங்க. இதுலயும் மயங்கி விழுந்தாங்க. நெரிசலா இருந்தனால மிதிச்சு அது காயம்பட்டு இறந்து போயிட்டாங்க. அதுதான் மூச்சு திணறல் ஏற்படும். ஆள் புகுந்தாங்க, கத்தியால குத்துனாங்கன்னா மருத்துவமனையில போய் பார்த்தேன். ஒருத்தர் கூட கத்தியால கீறின காயத்துல வந்து படுத்திருக்கலையே. கால்ல கையில காயம், கழுத்துல காயம், எல்லாம் மிதிச்சு. அவங்களே சொல்றாங்க, மயங்கிட்டோம், கீழே விழுந்தோன்னா மிதிச்சுட்டாங்க. சில பேர் நாங்க போறோம்னா இல்ல தலைவர் வந்துருவார், நில்லுங்க நில்லுங்கன்னு எங்களை நிறுத்திட்டாங்க. அதுல நெரிசல்ல சிக்கிட்டோம், மயக்கம் வந்துருச்சு, இதான் சொல்றாங்க. ஏன்னா காலையில இருந்து சாப்பிடல, நீர் அருந்தேன். தம்பிகிட்டே கேட்கிறாரு, தண்ணியை தூக்கி போடுங்க. ஒருத்தர் தேவைக்கு போடுறாரு. அப்ப சுத்தி இருக்க எல்லாருக்கும் தாகம் தானே. பேசும்போது அந்த வலியை இவர் கடத்தியிருக்கணும், ரொம்ப உருக்கமா கடத்தியிருக்கணும். அது செய்யல. இப்ப நம்ம பேசுறோம், மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கு சட்டப்படி நீங்க நடவடிக்கை எடுக்கணும்னு இருந்தா என் மேல எடுங்க. என்னை நம்பி வந்தவர்களை, என் உடன் இருக்கிறவர்களை நீங்க கைது செய்ய வேண்டாம், அவர்கள் மேல நடவடிக்கை எடுக்கலாம். இதுக்கு நான் தான் பொறுப்பு, என் மேல நடவடிக்கை எடுங்க. இப்படிதான் பேசியிருக்கணும்.